குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜில் வெற்றி பெற இந்த 9 விஷயங்கள் ரொம்ப அவசியம். இந்த 9ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா வெஸ்டீஜ் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெற்றிக்கு தேவையான முதல் விஷயம் வெஸ்டீஜ் ஆப். இந்த வெஸ்டீஜ் ஆப்பு நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இதை நாம் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் மூலயமா நம்ம வெஸ்டீஜை பற்றின அத்தனை விஷயங்களும் அக்கு வேறு ஆணி வேறா நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கலாம். யாருமே தேவையில்லை. உங்களுக்கு இதை கைடு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் இந்த ஆப்பில் இருக்கிறதுனால இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி சர்வ நிச்சயம். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீங்க. வெற்றிக்கு ரெண்டாவதாக வர்றது ஐடி ஆக்டிவேஷன். இந்த ஐடி ஆக்டிவேஷனுங்கிறது பெருசாக என்னன்னு இல்லைங்க. நாம் வெஸ்டீஜில் சேர்ந்த உடனே பொருள் வாங்க ஆரம்பிச்சிடணும். குறைஞ்சது 30 PVக்காவது நாம் பொருட்கள் ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 60 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்குது, 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வாங்கும்போது நமக்கு 5வது மாதம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ஐடி ஆக்டிவேஷனுங்கிறது பொருட்களை நாம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். நாம் மட்டும் வாங்கிறது இல்லாமல் நமக்கு கீழே வர டவுன்லைனும் அத்தனை பேரும் வாங்குகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த ஐடி ஆக்டிவேஷனுங்கிறது. பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாலே வெற்றி சர்வ நிச்சயங்கிறது இந்த ஸ்டெப்பு மூலயமா நமக்கு தெரிய வரும். எங்கே பொருட்கள் வாங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே வெற்றியும் கூடவே அள்ளித்தரும். அதுதான் உண்மை. அதனால் நீங்களும் வாங்குங்க, உங்கள் டவுன்லைனையும் வாங்க வைங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஜாயினிங் போட்டு இந்த ஐடி ஆக்டிவேஷனை தொடர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெஸ்டீஜோட 3வது படிக்கட்டு பவர் ஆஃப் 3 P's. இந்த 3 P's என்ன அப்படின்னா வெஸ்டீஜோட ப்ரொஃபைல், ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான். இந்த 3ம் ஒரு மும்மூர்த்திகள் மாதிரி. இந்த மும்மூர்த்திகள் இருக்கும்போது வெற்றி நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்குங்கிறது தான் உண்மை. இதை அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. இதை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். வெஸ்டீஜ் நிறுவனத்தோட மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள் திரு கௌதம்பாளி, திரு தீபக் சூத், திரு கன்வர்பீர் சிங். இவங்களோட வழிகாட்டுதலில் உருவானது தான் வெஸ்டீஜ். இந்த வெஸ்டீஜ் வெற்றி மேல் வெற்றி குவிச்சிட்டு வர்றதுக்கு இவங்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் வெஸ்டீஜினுடைய ப்ரொஃபைல் அக்கு வேறு அணிவாராக நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ப்ராடக்ட்ஸ். நம்மக்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்ஸே இல்லைங்கிற அளவுக்கு மாதம் புது ப்ராடக்ட்ஸ் உருவாகி வந்துக்கிட்டே இருக்குது. ஹெல்த் ப்ராடக்ட், பர்சனல் ப்ராடக்ட்ஸ், டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். தினமும் பயன்படுத்தக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸோட விலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா நாம் வாங்கக்கூடிய விலையிலே தான் இருக்குது. இந்த மாதிரி வாங்கக்கூடிய விலையில் வேறு நிறுவனங்களில் இருக்குதான்னா மிகப்பெரிய டவுட்டு தான். பவர் ஆஃப் 3ல் 3வது P என்ன அப்படின்னா வெஸ்டீஜ் பிளான். இந்த பிளானை அடிச்சுக்க உலகத்திலேயே வேறு எந்த பிளானும் இல்லைங்க. அந்த மாதிரி வெஸ்டீஜ் பிளான் வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்கிறதுக்கே நமக்கு மிகப்பெரிய சாட்சி. சாதாரணப்பட்டவங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் உள்ளவங்க வரைக்கும் வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பிளான் இந்த வெஸ்டீஜ் பிளானில் இருக்குது. இந்த பிளானை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இதை கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும். வெற்றி பெறுவதற்கான 4வது படி டூல்ஸுங்க. எந்த ஒரு நிறுவனம் முழுமையான டூல்ஸ் வச்சுருக்கோ அந்த நிறுவனம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும். அதுக்கு வெஸ்டீஜ் மிகப்பெரிய சாட்சி. வெஸ்டீஜில் இல்லாத டூல்ஸே இல்லைங்க. வெஸ்டீஜுக்குள்ளே வர்றவங்க ஒவ்வொருத்தரும் அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே டூல்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதில் கார் வாங்கின அத்தனை பேரையும் கார் முன்னாடி நிறுத்தி கார் புக்கு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற மகளிர்களை அவங்க புகைப்படத்தோட லீடிங் லேடிஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. நம்ம சக்ஸஸ் பிளானுக்குன்னே ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. ஹெல்த் கைடு. இது ஹெல்த் கைடு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. எந்த நோய்க்கு எதை சாப்பிட்டா சரியாகுங்கிற விஷயங்களையும் இதில் நமக்கு தந்திருக்காங்க. அடுத்து நம்ம ப்ராடக்ட் சிடிஸ்.
ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கவும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரவும் ப்ராடக்ட் சிடிஸ் இருக்குது, ப்ராடக்ட் கேட்லாக் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தரக்கூடிய வாய்ஸ் மேகசின் வருது. இதில் நம்ம அப் டு டேட்டாக எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளிப்சார்ட் வெஸ்டீஜினுடைய எப்படி ஆன்லைன் ஆஃப்லைனில் காட்டுதோமோ அதே மாதிரி ஃப்ளிப்சார்ட்டை வச்சு நாம் நம்மளுடைய ஜாயினிங்குக்கு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அப்போது இதை நாம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக்கிறோம். வெஸ்டீஜோட வெற்றிக்கான 5வது ஸ்டெப்பு செட் எ கோல். எந்த ஒரு இதில் இந்த வெற்றி பெறணுன்னாலும் இலக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. எங்கே இலக்கு இருக்கோ அங்கே வெற்றியும் தொடர்ந்து வருது அப்படிங்கிறது உண்மை. வெஸ்டீஜில் டைரக்டர் லெவல் நிறையா இருக்குது. பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்னு ஒரு 9 வகையான டைரக்டர் லெவல்ஸ் இருக்குது. நம்ம இலக்கு நிர்ணயிச்சுக்கணும், எந்த டைரக்டர் லெவலை நாம் அடையணும் அப்படிங்கிறத நமக்குள்ள நாம் ஒரு காங்க்ரீட்டாக ஒரு கோல் வச்சுக்கணும். இந்த கோல் இருக்கும்போது தான் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வெற்றிக்கு அழைத்து செல்வதற்கு உண்டான அத்தியாவசிய ஒன்றா இருக்குது. அப்போது கோல் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றிக்கான 6வது இலக்கு டார்கெட். இந்த டார்கெட் ஏன் வேணும், எப்படி அதை நாம் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த டார்கெட்டில் நமக்கு 2 ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று பிஸ்னஸ் டார்கெட், இன்னொன்று ஜாயினிங் டார்கெட். பிஸ்னஸ் டார்கெட் கண்டிப்பாக இருக்கும்போது தான் வெஸ்டீஜில் வெற்றி கிடைக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிவி அடிப்படையில் வச்சுருக்கோம். அப்போது நாம் இந்த பிவியை எப்படி அடையிறது அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு முடிவு இருக்கணும். ஒரு மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கலாம். அந்த மந்த்லி டார்கெட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2000 பிவி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பிவிக்களை ஒரு மாதம் வச்சதை வாரம் வாரம் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வாரம் 500, செகண்டு 1000, 3வது 1500, 4வது 2000 இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 1000, 2வது வீக் 2000, 3000, 4000 அப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய டார்கெட்டை பிரித்து போட்டு அதுக்கு உண்டான லெவலில் நாம் ரீச் ஆகிறோமா அப்படிங்கிறத அப்பப்போது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு வெற்றி சுலபமாக வரும். அதனால் டார்கெட் ரொம்ப முக்கியமானது. வெஸ்டீஜில் வெற்றி பெறுவதற்கான 7வது ஸ்டெப்பு மேக் ஏ லிஸ்ட். இது என்ன, நாம் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். இந்த லிஸ்ட்டு இருந்தால் தான் வெற்றி நம்மளை தொடர்ந்து வரும். அப்போ அதுக்கு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். இந்த லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இவங்களை பற்றின ஒரு லிஸ்ட்டை நாம் தயார் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம சொற்களை கேட்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரையும் அதில் சேர்த்துக்கலாம். அவங்க ஃபோன் நம்பர்களையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 பேரை இந்த லிஸ்ட்டில் ரெடி பண்ணணும். ஏன் 100 பேரை லிஸ்ட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லலாம்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே 100 பேரை பார்க்கும்போது 20 பேர் நம்ம ஜாயினிங் பண்ணுறாங்கன்னு ஒரு நிரூபணமாக ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 100 பேர் பார்க்கும்போது 20 பேர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. அப்போது இது நம்மளை வெஸ்டீஜில் வெற்றிக்கு வழிவகுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை நாம் கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுவது மூலயமா வெற்றியை நாம் தொடர்ந்து பெறலாம். வெற்றிக்கான அடுத்த வழி சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா என்ன, இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாங்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு நமக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கைக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம வெஸ்டீஜை பற்றி பல்வேறு நபர்களுக்கும் நாம் இந்த தகவல்களை அனுப்பலாம். இந்த தகவல்களை அனுப்பல மூலம் அவங்க இது என்ன ஏதுன்னு கேட்கவும் அதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கவும் விரும்புவாங்க. அது மூலயமா நமக்கு ஜாயினிங் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஒரு டூல்ஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெற்றி
ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் வெஸ்டீஜ் ஏன் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தான்ங்கிறது ரொம்ப நிரூபணமாயிட்டு வருது. வெஸ்டீஜில் வெற்றி பெறக்கூடிய 9வது விஷயம் மீட்டிங்ஸ். வெஸ்டீஜ் நிறைய மீட்டிங்ஸ்களை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் நாம் தொடர்ந்து அட்டன் பண்ணுவது மூலமாகவும் நம்மளுடைய டவுன்லைன்லேயும் நம்ம ஜாயினிங்லேயும் புது ப்ராஸ்பெக்ட்ஸையும் கொண்டு இங்கே உட்கார வைக்கும்போது நம்மளுடைய வெற்றி சர்வ சாதாரணமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையை வெஸ்டீஜ் நிறுவனமே இந்த மீட்டிங் மூலயமா ஏற்படுத்தி தருது. நம்ம வெஸ்டீஜ் நிறுவனம் விஐபி, ப்ராடக்ட்ஸ் மீட்டிங், சிஎன்டின்னு வகை வகையாக ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து மீட்டிங்கை நடத்தி தர்றாங்க. இந்த மீட்டிங் அனைத்துமே நமக்கு எப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிறது ஒன்று. இது நேரடியாக நமக்கு நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாகவே நமக்கு அதை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்தவித அலைச்சலும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலமாகவும் பார்ப்பதற்கு இந்த வாய்ப்பும் இந்த வெற்றியும் நமக்கு தந்திருக்குது வெஸ்டீஜ். அதனால் கண்டிப்பாக மீட்டிங்கில் நாம் கலந்துக்கிறோம். நாம் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம புது புது நபர்களையும் இந்த மீட்டிங்கில் உட்கார வைக்கும்போது வெஸ்டீஜோட வெற்றி சர்வ சாதாரணமாக நிகழ்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இதில் இருக்குது. இந்த மீட்டிங் மூலியமாக அது நமக்கு சாத்தியமாகும். இந்த 9 விஷயத்தையும் எந்தவித சிலேகமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அது காலங்கள் கூடினாலும் பரவாயில்லை, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது வெற்றி வந்து நமக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். வெற்றி பெற்ற நிறைய நபர்களை கேட்டபோது இந்த 9 விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த 9 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணதுனால அவங்க வந்து இன்றைக்கி 1,00,000 முதல்ல 1,00,00,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை வெஸ்டீஜ் நிறுவனம் தந்திருக்கு. இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வெஸ்டீஜுக்குள்ளே வர்ற ஒவ்வொருத்தரும் வெற்றி நிச்சயம் பெறணுங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ புதியவங்களுக்கும் வெஸ்டீஜில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பார்க்கக்கூடிய அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெஸ்டீஜ் வேல்யூ டிவிஷனை தொடர்ந்து வர ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ வெல்.